லட்சுமி இன்னும் அதையே நினைச்சுட்டு இருக்கியா? அவனை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்து என் கண்ணுல மண்ணை துவிட்டு துரோகம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? எதை துரோகங்கிற? அவன் காதலிச்சதையா? அதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டானே. இனிமே அதை பத்தி பேசி என்னங்க பிரயோஜனம்? தனி கொடுத்துன்னு போக போறானா? அதை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. தனி கொடுத்துன்னு போறானா? என்ன பைத்திய மாதிரி உளர்ற? பாலு நிச்சயமா உன்னை விட்டு போக மாட்டான். இவ்வளவெல்லாம் செஞ்சவன் அது மட்டும் செய்ய மாட்டானா? வீடு கூட பாத்துட்டு இருக்காங்க. வீடு வீடு பாக்குறானா? வரட்டும். ஏண்டா ராஸ்கல், அம்மா விட்டுட்டு நீ தனி கொடுத்துரும் போக போறியான்னு நிக்க வச்சு கேட்டுறேன். அவனை கேட்டு என்னங்க பிரயோஜனம்? அவ ஓதுற தலாணி மந்திரத்தை கேட்டுதான் இப்படி எல்லாம் ஆடுறான். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஒருத்தர் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கலையே. லட்சுமி, நீ கவலைப்படாத. பாலு மனசுல என்ன இருக்குங்கிறத நாளைக்கு நான் ஆதாரத்தோட உனக்கு சொல்றேன். வேணா பாரு, இந்த வருஷம் அப்பா கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டாரு. அப்பா இது இங்க என்ன பண்றீங்க? படிக்கிறேன். ரூம்ல தொல்லை அதிகமாயிடுச்சோன்னு சந்தேகம். என்ன சொல்றீங்க? பூச்சி தொல்லை, அதான் மருந்து அடிக்கலான்னு வந்தேன். இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் சும்மா தான் இருக்கேன், ஏதாவது செய்ய வேண்டாமா? சும்மா இருந்தா போய் படிங்க. இந்த வருஷமாவது பாஸ் பண்ற வழியை பாருங்க. நான் அப்புறமா வந்து மருந்து அடிச்சுக்கிறேன், நீங்க இருங்க. குட் நைட். என்னங்க? என்னம்மா? இந்த வீட்ல அன்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? உங்க அம்மாவோட அன்பு தொல்லை, உங்க அப்பாவோட அன்பு தொல்லை. நான் கூட தான் உனக்கு ஒரு அன்பு தொல்லை. ஷோ விடுங்க. என்ன நீ? ஐ லவ் யூ. உனக்கு எவ்வளவு அழகான கண்ணு தெரியுமா? நிஜமாவா? இன்னும் கொஞ்சம் இறங்கி வரவா? இந்த மூக்கு இருக்க 7ஆம் நம்பர் கவுத்து வச்ச மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரட்டா? சப்போட்டா உதடு, சங்கு கழுத்து. நிஜமாவா? இன்னும் கொஞ்சம் இறங்கி வரட்டுமா? போங்க போங்க, வா வாங்கல. ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கவே இல்லையே. ஆணி அங்க இருக்கு. இருக்கா? ஆ. அதுதான் தெரியும். என்னாச்சு இவருக்கு? ஐயோ, நீ சாப்பிடலையா? ஆபீஸ் ஃபைல உங்க அப்பா படுத்தின அவசரத்துல மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். இருங்க போய் எடுத்துட்டு வந்துறேன். வேணாம், நாளைக்கு போய் எடுத்துக்கலாம். ஐயோ, அந்த மொட்டை திட்டு நீங்க போங்க முன்னாடி. வேணாம் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சீக்கிரமா. லட்சுமி, லட்சுமி, என்னங்க? நம்ம பையன் நம்மளை விட்டு தனி கொடுத்துரும் போக போறானா இல்லையாங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சிடும். எப்படிங்க? இப்படித்தான். என்னங்க? என்னம்மா? இந்த வீட்ல அன்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? சும்மா இரு லட்சுமி, உனக்கு தெரியாது. சில விஷயங்கள் அம்பலம் மாறுதே டேப் ரெக்கார்டர் மூலமா தான். பேசாம இரு. என்ன சொல்ற நீ? உங்க அம்மாவோட அன்பு தொல்லை, உங்க அப்பாவோட அன்பு தொல்லை. நான் கூட தான் உனக்கு ஒரு அன்பு தொல்லை. ஷோ விடுங்க. என்ன நீ? I love you. உனக்கு எவ்வளவு அழகான கண்ணு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் இறங்கி வரட்டா? நிறுத்துங்க. உதடு, சங்கு கழுத்து. நிஜமாவா? இது என்ன குடும்ப நடத்துற வீடா இல்ல வேற ஏதாவதா? நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட வாழ்ந்தவங்க தானே. புருஷன் பொண்டாட்டியோட அந்தரங்கத்தை இப்படி வேவ பாக்குறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உமா, நீ பாலுவோட தனி கொடுத்தனும் போறதுக்கு திட்டம் போடுறியோன்னு லட்சுமி பயந்துட்டா. அதனால நான் தான். ஆமா, கோடி கணக்குல சொத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. அதை பிரிச்சு உங்க புள்ளைய கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போறேன். என் புள்ளதாமா என் சொத்து. அவரை சொத்தா ஜடமா நினைச்சிருந்தீங்கன்னா ஏதாவது பேங்க் லாக்கர்ல வச்சு போட்டிக்க வேண்டியது தானே. எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? கல்யாணம் பண்ணி வச்ச தப்பு இல்ல, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பண்ணி வைக்காம போயிட்டோம், அதுதான் தப்பு. லட்சுமி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? உமா, நீ ஆபீஸுக்கு புறப்படுமா? போறேன்.
இன்னைக்கு உமாவுக்கு தாலி பிரிச்சு கட்டணும், அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். தாலியை பிரிச்சு கட்டுங்க. முதல்ல உமாவையும் அவ புருஷனையும் அந்த வீட்டை விட்டு பிரிச்சு தனி குடுத்தன வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா அப்படி சொல்ற? உமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. சரிதான், போங்க. அந்த வீட்ல அந்த அம்மாவோட ராஜ்யம் தான் நடக்குது. உமாவுக்கும் அவ மாமியாருக்கும் தினசரி ஒரு சண்டை தான். என் கல்யாணத்துக்கு கூட அவளை அனுப்பலன்னா பாத்துங்களேன். மொத்தத்துல உமா அந்த வீட்ல சந்தோஷமாவே இல்ல. அதான் என் மாமியார் வீடு. வரேம்மா. உமா, உன்னுடைய வீட்டை விட்டு மட்டும் போகல, உன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு போற. அதனால உன்னை போக வேண்டாம்னு சொல்றேன். ஒரு காலத்துல என் வாழ்க்கையை நான் விட மாட்டேன். சொல்றது தயவு செய்து கேளுமா. எனக்காக யாரும் இறக்கப்பட வேண்டாம். நான் எங்க இருக்கேன் அந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு தெரியும். அந்த பொண்ணு சொல்றதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? தான் எங்க இருந்தாலும் புருஷனை கூட்டிட்டு போய் தனி குடுத்தனம் வச்சுக்குவாளா? ஆமாங்க, வச்சுக்க போறேன். எப்போ இவ்ளோ தூரத்துக்கு வந்துட்டீங்களோ, உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காட்டோங்கிற ஆசை எனக்கும் வந்துருச்சு. நிறுத்துப்பா. இரு, வர்றேன். என்னம்மா, இன்னைக்கு என்ன சண்டை? அம்மா, வரும்போதே இன்னைக்கு என்ன சண்டைன்னு கேட்டு வரீங்க? உங்க பொண்ணு இங்க யாரும் கொடுமைப்படுத்தல. நீங்க மருமகளை வச்சு குடும்பம் நடத்துற அழகுதான் சென்னை மாநகரம் பூரா சிரிப்பா சிரிக்குதே. என்ன உமா, என்ன நடந்தது? அது வேற ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்கல, நீ சொல்லு. தனி குடுத்தனம் போனோன்னு இவங்க பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்கறேனா? அது கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் பெட்ரூம்ல பேசிட்டு இருந்ததை டேப் பண்ணி இவங்க போட்டு கேட்டுட்டு இருக்காங்கம்மா. ஓ, பெட்ரூம்ல நடக்கிறத டேப் ரெக்கார்டர் வச்சு கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? ஏங்க பேசாம ஒரு வீடியோ கேமரா வச்சு படம் பிடிச்சு பாத்துருக்கலாமே. அளவுக்கு மீறி பேசுறீங்க. நான் அளவுக்கு மீறி பேசுறேனா? நீங்க அளவுக்கு மீறி நடந்திருக்கீங்க. இதுக்கு மேல எப்படி பேசணுங்கிறீங்க? சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க. ஒண்ணு வேண்டாம், இங்க இருந்தே பேசலாம். என் பொண்ணு ஒண்ணு தனி கொடுத்துற போகணும்னு ஆசைப்படலாமா? நான் தான் என் பொண்ணு பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு வீடு பார்க்க சொன்னேன். இன்னும் எதுக்காக பக்கத்துல வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைய உங்க பொண்ணை விட்டு காதலிக்க வச்சு அந்த காதல மறைச்சு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அது போதாதா? திருட்டு கல்யாணம் பண்ணது நானா? ஓன் பிள்ளை அவர்தான் என் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், அவ இல்லன்னா நான் உயிரையே விட்டுடுவேன், எங்க அம்மா எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க, அதனால நீங்க தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு என் காலை பிடிக்காத குறையா கெஞ்சினாரு. ஐயோ பாவம், ஆசைப்படுறாரு. சின்னஞ்சரிசுங்களை சேர்த்து வைப்பமே நான் பாடுபட்டேன். உன்ன மாதிரி பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ வாடி. வந்த நீங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அவளை இங்க விட்டு போவீங்களா? கூட்டு போறீங்களே, மறுபடியும் எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வருவீங்க? நாங்க ஏன் சார் உங்க வீட்டுக்கு வரணும்? பொண்ணை பெத்தவங்களை எல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்களே, அந்த எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன். உங்களை என் வீட்டு படியேற வைக்கிறேன். நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என் பொண்ணை சகல விதமான மரியாதைகளோட நீங்களே வந்து அழைச்சிட்டு போகும்படி வைக்கல. என் பேரு சாவித்திரி இல்ல. அப்படி ஒண்ணும் நினைக்காதீங்கம்மா. நாங்க ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க, எந்த காலத்திலயும் உங்க வீட்டு படியேறி வரமாட்டோம். அந்த ஆணவத்தை தான் நான் அடக்கி காட்டுறேங்கிறேன். அண்ணி, சும்மா கடை அண்ணியா போத, நீங்க அண்ணி கொடுத்த மரியாதை. என்னாச்சு? இது பாருங்க, என்ன ஏதுங்கிற விபரத்தை எல்லாம் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்குங்க. என்னம்மா இதெல்லாம்? உங்க அப்பா அம்மா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். இல்ல மாப்பிள்ள, இனிமே என் பொண்ணு உங்க வீட்டு படியேறி வரமாட்டா. உங்களுக்கு பொண்டாட்டி வேணுங்கிற ஆசை இருந்தா என் வீட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். வாடி, வா. சொல்றதுக்கு வாடி, நீ போப்பா.